வணக்கம். இது தாய் முரசு. உலக தமிழர்களின் மத்தியிலே உண்மையை மட்டும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அலைவரிசை. உள்ளதை சொல்லுகிறேன் என்கின்ற இந்த பகுதியில் உங்களுடைய அன்பு சகோதரனாய தாய் பிரபுவாகிய நான் பல்வேறு அரசியல் தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், இலக்கிய தகவல்கள் என்ற அனைத்தையுமே இந்த உள்ளதை சொல்லுகிறேன் பகுதிகளே நான் பகிரவிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பதிவிலே நான் முதன்மையாக எடுத்துக்கொள்வது, அண்மையிலே மதுரையிலே நடந்த விஜய் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு. இந்த மாநில மாநாடு குறித்து நிகழ்வுகளை நான் விமர்சிப்பதற்கு முன்பாக என்னுடைய 50 ஆண்டு கால அந்த பத்திரிகை அனுபவங்களிலே மதுரையிலே பல்வேறு மாநாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். ஊடகங்களிலே அதனை பதிவு செய்திருக்கிறேன். பிரம்மாண்டமான அளவுக்கு 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே ஒரு உலகத்தமிழ் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதற்கு நிறைவு நாள் அன்றைக்கு பிரதமராக இருந்து எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்தது. மதுரை மாநகரம் எங்குமே எங்கு திரும்பினாலும் மக்கள் தலைகளாக அந்த மாநாடு, மதுரை மாநாடு, உலகத்தமிழ் மாநாடு இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருடைய காலத்திலேயே அவருடைய எம்ஜிஆர் மன்ற மாநில அந்த மாநாடு என்பது மதுரையில், அதுவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஒரு மாநாடு. அதற்கு பின்பு 1999 இந்த திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் மாற்றாக ஒரு மிகப்பெரிய மாநாடு டாக்டர் சேதுராமன் அவர்கள் நடத்திய தேவர பேரவை மாநாடு. அந்த மாநாடு தான் ஒரு மாநாடு கூட்டம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி எப்படி நம்ம ட்ரோன் கேமராலாம் பார்க்குறோமோ, அன்றைக்கி இந்த மாதிரியான வசதிகள்லாம் அன்றைக்கி கிடையாது. அப்போ காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, மேலே ஹெலிகாப்டர்லேருந்து அந்த மாநாடை கண்காணித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் பேர் அன்றைக்கு அந்த மாநாட்டில் அணிதிரண்டாங்க. அது 1999. இதற்கு முன்பாக 91 ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து அழகு திருநாவுக்கரசு அங்கே ஒரு மாநாடை ஏற்பாடு செய்து கூட்டினார். அழகு திருநாவுக்கரசு, கண்ணப்பன் போன்றவர்களெல்லாம் ஏற்பாடு செய்து அதிமுக மாநாடு ஜெயலலிதா முதல்வரான பின்பு அங்கே பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த மாநாடுக்கு அதிலே ஒரு 5 லட்சம் பேர் அளவிற்கு அந்த மாநாட்டில் அணிதிரண்டார். அடுத்தபடியாக தேமுதிகவுடைய மாநாடு அங்கே மதுரையில் இதே திருப்பரங்குன்றம் பகுதியிலே நடந்தது. அதற்கு ஒரு 3 லட்சம் பேர் அளவிற்கு மக்கள் அங்கே அணிதிரண்டார். அதற்கு அடுத்தபடியாக அண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாநாடாக எடுத்து சொல்லணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எடப்பாடி முதலமைச்சரான பின்பு இப்போ ஒரு மாநாடு இங்கே பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஒரு 2 லட்சம் மக்கள் வரைக்கும் அங்கே அணிதிரண்டார்கள். அனைவருக்கும் அங்கே உணவு வழங்கப்பட்டது. இல்லை தான் குளறுபடிகள் இருந்ததை தவிர அதுவும் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை தான் கூட்டியது. இந்த மாநாடுகளையெல்லாம் ஒப்பிட்டு இப்போ விஜய் மாநாடை குறித்து நாம் இங்கே கருத்து தெரிவிக்க வேண்டுமென்றால், விஜய் மாநாடு என்பது ஒரு ஓப்பனிங் ஷோவில் போய் அவருடைய படத்தை ரசிச்சுட்டு மேலே பூத்து விட்டு அடுத்த செகண்டு ஓடி போயிடுவாங்க. அது மாதிரி அவர் அந்த ரேம்ப் வாக் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறமே பாதி கூட்டம் அங்கேருந்து கலைந்து விட்டது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவருடைய இன்றைக்கி எல்லாருமே சொல்லலாம் விஜய் ஒரு பெரிய அரசியல் அப்படின்னு. ஆனால் அவருடைய ரசிகர்கள் இன்றைக்கும் ஒரு விசிலடிச்சான் குஞ்சுகளாக தான் இருக்கிறார்கள் தவிர அவர்களுக்கு தெளிவான அரசியல் பார்வையில் உள்ள அந்த பார்வையை இவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை. அதுதான் உண்மை. என்றால் எம்ஜிஆர் அரசியல் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்திலே அவர் ஆரம்ப கட்டத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு அங்கம் வகித்து அதன் பிறகு அரசியலுக்கு வந்தவர். சிவாஜி அரசியலும் அதே மாதிரி அவரும் திராவிட இயக்கங்களோடு இருந்து அதற்கு பின்பாக அவர் காங்கிரஸ் பெரிய இயக்கத்துகளே அவருடைய அரசியலுக்கு வந்த பின்னாடி தான் அவர் ரசிக மன்றமே சிவாஜி உருவாக்கினார். ஆனால் இவர் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரும் தன் அரசியல் பயணத்திற்கு முன்பாகவே அவர் உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அந்த இயக்கங்கள் போட்டியிட வைத்து இப்போ பல இடங்களிலே அவர் விஜயகாந்த் ரசிக மன்றம் வெற்றி பெற்றது.
இதே போல விஜய் ரசிகர்களும் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலே பல்வேறு இடங்களிலே அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு 300-400 இடங்களில் அவர்கள் கணிசமான ஒரு பகுதியை விஜய் ரசிக மன்றம் பெற்றிருக்கிறத மறுக்க முடியாத உண்மை. ஆனால் பொதுவாக இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை அதை வந்து கட்டுப்பாடாக கொண்டு போய் அதை வந்து தனக்கு வாக்கு வங்கியை அவர் மாற்றிடுறதுங்கிறது வந்து இந்த வந்து 2 லட்சம் பேருடைய அந்த குடும்பத்தினர் கணக்கெடுத்தால் மிஞ்சி போனால் ஒரு 5 லட்சம் வாக்கு, ஒரு 6 லட்சம் வாக்கு தான் ஒரு சாலிடாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வந்தவங்க எல்லாருமே வாக்களித்தாலும் கூட. ஆனால் அதெல்லாம் ரசிகர்கள் கூட்டங்கள்ங்கிறது வந்து எப்படி திசை மாறுங்கிறத வந்து நம்மளால் கணிக்க முடியும். ஏன்னா இவருக்கு கமலஹாசனுக்கும் திரளாத கூட்டமாக என்ன மற்ற நடிகர்களுக்கு திரளாத கூட்டமாக. அது விஜய்யுடைய இந்த அரசியல் நிலைப்பாடில் என்னுடைய பார்வை என்னன்னா, அவர் ஒரு தெளிவான ஒரு கொள்கை நெறியை வந்து ஒரு முதல் மாநாட்டிலேயே அவர் தெளிவுபடுத்தவில்லை. அவர் வந்து ஏதோ பேருக்கு வேலுநாச்சியார் படம், அஞ்சலை படம், அம்பேத்கர் படம், காமராஜர் படம், பெரியார் படம் காமிச்சு இவங்க தான் கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்க தவிர வெறும் படத்தை காமிச்சு பயாஸ்கோப்பு வியாபாரம் கிடையாது அரசியல் என்பது. அரசியல் என்பது மக்களுக்கான பணிகள் என்ன, நாம் எந்த மாதிரி எம்ஜிஆரை கணக்கெடுத்தாலே அவருடைய அரசியல் என்பதை அவர் ஒரு கொள்கையை தெளிவாக சொன்னார். அது வந்து நகைச்சுவையாக கூட அன்றைக்கு இருந்தது. கிட்டத்தட்ட என்னுடைய கட்சியினுடைய இதே வந்து சோசியலிசம், கம்யூனிசம் மாதிரி அண்ணாயிசம்னு தைரியமாக சொன்னார் எம்ஜிஆர். அது எம்ஜிஆருடைய அந்த விஷயங்களில் அது போன்று விஜய்யுடைய இந்த அரசியல் நிலைப்பாட்டில் அவருடைய அரசியல் கொள்கையில் ஒரு தெளிவான ஒரு கொள்கையை அவர் வந்து இப்போ முன்னெடுத்து செல்லணும். கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து எம்ஜிஆரையும் அண்ணாவையும் அடையாளம் காமிச்சவர் இப்போ திடீர்னு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டாரு. இது பற்றி பண்ருட்டியார்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதாங்க ராஜதந்திரம் அப்படிங்கிறார். ஒரு ராஜதந்திரம் கிடையாது. அவருக்கு அடுத்த கட்டமாக தன்னுடைய பயணத்தை எம்ஜிஆர் இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும்னு யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்காக எம்ஜிஆர் இதை எடுத்துக்கிட்டாரு. அடுத்த மாநாட்டில் கூட ஜெயலலிதாவையும் கூட அவர் வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு செய்யக்கூடிய அளவிற்கு தான் விஜய் இருக்கிறார் தவிர அவருக்கான அரசியல் பக்குவம் என்பது முழுமையாக இல்லை. இரண்டாவதாக 2ஆம் கட்ட தலைவர்கள், இப்போ எம்ஜிஆருக்கு இருந்தது 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அவருடைய அந்த 1972 அவரோடு பயணித்தவர்களில் நாஞ்சில் மனோகரன், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற பல்வேறு அரசியல் ஆளுமைகள் நிறையா இருந்தாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், இது மாதிரி ஆளுமைகள்லாம் அவர் வந்து அவருக்கு எம்ஜிஆர் கூடவே பயணித்தவர்கள் பலர் வந்து பெரிய வெற்றியாளர்கள். அதுபோன்று இன்று விஜய்க்கு ஊழல் இருக்கக்கூடிய ஆட்களில் யாருமே வந்து ஏதோ ஒரு IAS அருண்ராஜ் மாதிரி 1 பேர் வந்திருக்கலாம் கூட, இவங்கெல்லாம் ஏற்ற அளவில் தான் இருப்பாங்க. களமாடுதல் என்பது அரசியல் களத்தில் போய் நிற்கிறதுங்கிறது வந்து வேறு விஷயம். அந்த களமாடுவதிலே இவர்கள் சரியான ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்திற்கு இருக்கிறார்களா என்றால் என்னுடைய பார்வையில் நிச்சயமாக இல்லை என்று நான் அடித்து சொல்வேன். அவர்களுக்கு அவருடைய கொள்கை திட்டங்களை தெளிவுபடுத்தி வெளியிலே போய் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான பிரச்சார படை என்பது அவரிடம் கிடையாது. அவரை சார்ந்து அவருக்காக ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் கூட ஒரு தெளிவான ஒரு பார்வை என்பதே இல்லை. இப்போ அன்றைக்கு அதே நேரத்திலே விஜய் அவர்கள் தான் மோடியையே தான் எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை அம்பலப்படுத்தினாலும் கூட அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஒரு முக்கியமான ஒரு கருப்பு சட்டம் வந்து அன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இவர் உண்மையான அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அன்றைக்கு அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் குறித்து எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். ஒரு பல்வேறு விஷயங்களில் அது வந்து அது கருப்பு சட்டம், அந்த சட்டத்தை நாம் வந்து உடனடியாக நீங்கள் திரும்ப பெற வேண்டும். அது என்றைக்குமே அரசியலில் வந்து கரண்ட் பாலிடிக்ஸ் தான் என்றைக்குமே எடுப்படும். ஏன்னா நீங்கள் வந்து நீட்டு திரும்பவும் கச்சத்தீவு இது மாதிரியான விஷயங்களையே நீங்கள் சொல்கிறதுனால கச்சத்தீவுலாம் இன்னொன்று சொல்ல, கச்சத்தீவு வந்து இன்னும் 50 ஆண்டு ஆனாலும் சரி இந்த கச்சத்தீவு நிச்சயமாக தமிழகத்திற்கு மீட்டு தர முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இந்த கவர்மெண்ட் என்னதான் செஞ்சு போய் இவங்க ஸ்ரீலங்காவில் போய் கேட்டாலும் அது சர்வதேச நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் தான் அந்த நீங்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். கச்சத்தீவு அவளை எளிதாக வந்து இலங்கையிலிருந்து இலங்கை அரசு தரவே தரமாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது சும்மா ஏமாத்துற வேலை. அரசியலுக்காக இவர்கள் அப்பப்போ ஏதாவது எடுத்து தலையில் வந்து நம்ம போய் இஃப்தார் நோன்பு சாப்பிடும்போது குள்ளா மாட்டிக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தேர்தல் வந்துட்டா உடனே நாங்கள் கச்சத்தீவை மீட்போம்பாங்க. ஒரு பயணம் நடக்க போகிறது கிடையாது. கச்சத்தீவை மீட்பு என்பது எல்லா கட்சிகளும் நடத்தக்கூடிய மோசடியான ஒரு அரசியல். அந்த அரசியலை தான் விஜய் வந்து சொல்லியிருக்கார். பின்ன கச்சத்தீவை நீங்கள் வந்து என்ன மோடி மீட்பீங்களா? முடியவே முடியாது, மீட்க முடியாது, அவ்வளோதான். இதுதான் உண்மை.
இது போன்ற பல்வேறு தகவலோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.